சென்ற வகுப்புல இந்த கல்வியை வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் இந்த பாட்டை பார்த்து முடித்தோம். வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் முன் கழித்துணையாம் கற்றிலாதவர் சிந்தை ஒழித்துணையாம் உம்பராய் உலகு ஏழும் வழித்துணையாம் பெரும் தன்மை வல்லானே. அதாவது வானுலகமும் மண்ணுலகமும் ஏனைய பிற உலகங்களிலும் இருப்பவனாகிய அந்த இறைவன் கல்வியின் மூலமாக இறைவன் நமக்கு வழித்துணையாய் எவ்வாறு வருகிறான் என்றால் நம்மால் கற்கப்படக்கூடிய கல்வியினால். இப்ப நாம ஒன்றை தெளிவாக இளம் பிராயத்திலிருந்து பழமொழியாகவே பார்த்து கொண்டு வருகிறோம். மாதா பிதா குரு தெய்வம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, முதல்ல தாயின் மூலமாக சில அடிப்படை உணர்வுகளையும் கல்வியினுடைய தேவையையும் அறிந்த குழந்தை தந்தையின் வாயிலாக மெல்ல மெல்ல உலகியலை கற்கத் தொடங்குகிறது. அதன் பின்னே தகுந்த ஆசானின் மூலமாக தனக்கு உரிய ஞானத்தை பெற முன்வருகிறது. அதுதான் மாதா பிதா ஆசிரியர் தெய்வம்னு சொல்லல. குரு என்பவன் நமக்கு உரியதாகிய ஞான வழியை காட்டக்கூடியவன். எதற்காக? இந்த மூவரினது முயற்சி முடிவாக இறைவனை நம்முள் உணருவதற்காக. இந்த மூவரினுடைய செயல்பாடுகள் முழுமையாய் உள்ள இறைவனை நம்முள் நாம் உணர வேண்டி. ஆகவே இந்த இறைவன்தான் என்றென்றும் நமக்கு வழித்துணையாய் வருகிறான். அவ்வாறு வழித்துணையாய்னா இந்த இடத்துல வழி என்பது வாழுங்காலத்து உலகியலின் கண் நாம் பெறக்கூடிய வாய்ப்பு அல்ல. பிறவிதோறும் நாம் இவ்வுலகிலே வந்து வந்து போகிறோம் அல்லவா? அவ்வாறு பிறவிதோறும் வருவதற்கு உரிய வழித்துணையாய் அவன் இருக்கிறான். ஒவ்வொரு பிறவியிலும் நம்மை அவன்தான் உருவாக்குகிறான். அவன்தான் நம்மை இந்த உலகினுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். அதோட மட்டும் இல்லாமல் நம்முடைய வினை பயனால் இவ்வுலகில் வந்து சேர்ந்ததன் பிறகு நம் வினைக்கு உண்டான இடர்பாடுகளை நாம் சந்திக்கின்ற பொழுது அந்த இறைவனே அந்த இடர்பாடுகளிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ள மருந்தாகவும் இருக்கிறது. அதனாலதான் இறைவனை சொல்லுகின்ற பொழுது தாயுமானவர் சொல்லுவார், அவன் ஏய்ப்பில் வைப்புன்னுவார். தேடி சேர்த்த நவநிதியம் அவன். ஆகவே நமக்கு ஏய்ப்பில் வைப்புன்னா உழைக்கும் காலத்து உழைத்து பொருளை பாதுகாப்பாக வைத்தோம் என்றால் ஓய்வெடுக்கும் காலத்துல அந்த வைப்பிலிருந்து நமக்கு உரியதாகிய வருமானம் வரும். அதுபோல பக்தியை நாம் செய்து செய்து அதன் மூலமாக ஒரு முதலீடை திரட்டினோம் என்றால் உடல் தளர்ந்து மனம் தளர்ந்து வாழும் காலத்து இறைவனது அருள் வைப்பிலிருந்து வரக்கூடிய நிதியாய் வரும். அதை உணர்த்துவது கல்வி. அதனாலதான் அவன் ஏய்ப்பில் வைப்பு மருந்தாய் இருந்தார் முன் கழித்துணையாம் கற்றிலாதவர் சிந்தை. கற்காதவர்களினது சிந்தைக்கு அவன் புலப்படுதல் செய்ய மாட்டான். ஆகவே கல்வியால் யாவருக்கும் நல்லதொரு துணையாயும் அமுதமாயும் நிற்கின்றவருக்கே இறைவன் துணையாவான். ஒழித்துணையாம் உம்பராய் உலகோழும் என்றென்றும் விளக்க முடியாத தேவராய் தேவர்களுக்கு மேலாய் உலகு ஏழும் வழித்துணையாம் எம் பெரும் தன்மை வல்லானே. நமக்கு உரிய துணையாக என்றும் நம்மோடு இருப்பவன் யார் என்றால் கல்விகளுக்கு உரியவனாகிய இறைவன் என்கின்ற ஒருவனே. ஆகவே நாம கல்வி கற்பதனது நோக்கமே இறைவனை நம்முள் நாம் உணருவதற்குத்தான். அதுதான் கல்வியின் பயனே. அடுத்தது ரொம்ப அழகாக இந்த கல்வி என்ற அதிகாரத்தை முடிப்பதற்காக மிகச்சிறந்த 2 பாடல்களை முடிவுரையாக தருகிறது.
பற்றது பற்றின் பரமனை பற்றுமின் முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறில் கிற்ற விறகிற்கிளரொளி வானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே. ரொம்ப அழகான இடம். உங்கள் வாழ்நாள்ல நீங்கள் ஏதாயிலும் ஒன்றை பற்ற வேண்டும் என்றால், ஏதாயிலும் உங்களுக்கு உரிய துணையாக நீங்கள் உறுதியாக ஒன்றை பற்ற வேண்டும் என்றால் கல்வியை பற்றுங்கள். இப்ப கல்வியை பற்றுதல் எல்லோருக்கும் இயலுமான்னு கேட்டா, வள்ளுவரும் சொல்லுகிறார், எல்லோராலும் சென்று கற்பதற்கு வாய்ப்பு இல்லை எனில் கற்றவர் மாட்டு கேட்டு பெறலாம் என்பதை முன்வைப்பார். இதேதான் திருமந்திரம். இயன்றவரை கற்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்பதற்கு உண்டான வாய்ப்பு நமக்கு இல்லை என்றால் கற்றறிந்தவர்களால் சொல்லப்பட்டதை கேட்பதற்காவது முன்வர வேண்டும். இந்த இரண்டுமே இல்லைன்னா வள்ளுவர் ஒரு இடத்துல கேட்கிறார், யாதானும் நாடாமால் ஊராமான் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். வாழுங்காலத்துல எதனையும் நாடாமல், எதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல், எதன் மீதும் ஈடுபாடு இல்லாமல், மரணம் உன்னை தழுவுகின்ற வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதிலே என்ன பயன்னு கேட்க, சாந்துணையும் கல்லாதவர். மரணம் உன்னை தழுவுகின்ற வரைக்கும் நீ கற்றலிலே உன்னை ஆட்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நீ எதற்காக வாழ்ந்தாய் என்பதே பொருளற்றதாகிவிடும். அதனால இங்க என்ன சொல்றார் திருமூலரும், பற்றது பற்றிற்று. உங்களுக்கு இந்த உலகிலே ஏதாயிலும் ஒன்றை பற்ற வேண்டும் என்றால், உங்களினுடைய மேலான வாழ்க்கைக்கு, உங்களினுடைய மேலான செயல்பாட்டினுக்கு நீங்கள் ஏதாகிலும் ஒன்றை பற்ற வேண்டும் என்றால் பரமனை பற்றும். எல்லோருக்கும் தலைவனாகிய இறைவனை பற்றுங்கள். அந்த இறைவனை பற்றுவதற்கு உங்களுக்கு உரிய துணையாய் வருவது எது என்றால் உங்களால் கற்கப்படும் கல்விதான். ரொம்ப எளிமையான விஷயம். இதை வேற விதமா புரிந்து கொள்ளலாம். இப்போ எங்காயிலும் நாம் ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம்னு வைத்துக்கொள்ளும். அந்த இடம் நமக்கு புதியது. அந்த இடத்தினுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களையோ அல்லது இயற்கை எழிலையோ இல்ல அங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களையோ கண்டு கழிக்க வேண்டும்னா முதல்ல என்ன செய்வோம்? அந்த இடத்திலே உள்ள இத்தகு செயல்களின் அல்லது இத்தகு சிறப்புகளை எல்லாம் எங்கெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள்னு முதல்ல படிச்சிருக்கோம். ஒரு காலத்துல நூல் வாயிலாக படித்தோம். இப்பொழுதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய கணிப்பொறியிலேயே அந்தந்த இடத்தை பற்றின செய்திகளை எல்லாம் இருந்த இடத்திலேயே பெற்று, அது முப்பரிமாணத்திலேயே அதை பார்த்து நாம செல்லுதற்கு உண்டான இடம் பற்றின ஒரு அறிவு செல்லுதற்கு முன்பாகவே தெளிந்து நாம் அந்த இடத்தை சென்று பார்த்து ரசிக்கிறோம். அதுபோல நீ கற்றதனது பயன் எதுன்னா இறைவனை அடைதல் தான். அப்ப நீ அடைய இருக்கக்கூடிய இறைவனை பற்றின செய்திகளை நீ பெற்ற கல்வியினால் அறிய வேண்டும். அதுக்குதான் கல்வி. கற்றதையினுடைய பயனே அதான் வள்ளுவர் வேற இடத்துல சொல்றாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடை. ஒரு பிறவியிலே உங்களால் கற்கப்படக்கூடிய கல்வியானது தொடர்ந்து வருவதற்குரிய பல பிறவிகளுக்கு அந்த கல்வியே முன்னாக நின்று உங்களை நல்வழிப்படுத்தும். ஆகவே கல்வியின் பால் பற்று கொண்டீர்கள் என்றால் இந்த உலகியல் பற்றுக்களை விலக்கி முடிவான பற்றினுக்கு உரியவனாகிய இறைவனை அறிதல் என்பது எளிதாகும். அதனால்தான் பற்றது பற்றில் பரமனை பற்றும்.
அவனை அடைய வேண்டும், அவனது திருவடிகளிலே சென்று சேர வேண்டும். அதற்கு உரியதாகிய கல்வி எது என்பதை கற்க. இதெல்லாம் சரியான்னு கேட்டா, வாழ்க்கையில 2 விதமான அணுகுமுறை தான் எல்லோருக்கும் இருக்கு. இது தொன்று தொட்டு மனிதகுலம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை மனித வாழ்க்கையை 2 நிலையில தான் எல்லா தத்துவவாதிகளும் ஆய்ந்திருக்கிறார். ஒன்று, மனித வாழ்வானது துன்பமயமானது. ஆகவே துன்பத்தில் உழலுதல் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வியல் முறை. இதை என்ன சொல்லுகிறோம்னா, துன்பியல் சார்ந்த கோட்பாடுகள்னு பேசுறோம். ஸ்கூல் ஆஃப் டிராஜடிஸ். மற்றொரு சாரார் என்ன எண்ணுகிறார்கள்னா, இந்த வாழ்க்கை என்பது நமக்கு நிறைவை மகிழ்வை தரவல்லது. ஆகவே வாழுங்காலத்துல நிறைவோடும் மகிழ்வோடும் நாமும் மகிழ்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் மகிழ்வோடு வைத்துக் கொள்ளுதற்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு உதவும். இது இன்பியல் சார்ந்த கோட்பாடு. இப்ப 2த்தினுக்கும் அடிப்படை எதுன்னா கல்விதான். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை துன்பமயமானது என்றால் அந்த துன்பத்தினுக்கு எது காரணம், அதனை எவ்வாறு களைய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுவதற்கு கற்க வேண்டும். அப்பவும் கல்வி வேணும். இல்லை, இந்த வாழ்க்கை இன்பமயமானது, ஒரு நிறைவு தருவதுன்னா இந்த இன்பத்தையும் நிறைவையும் தருவது எது என்று தெரிந்து அதை இடைவிடாது தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதற்கும் கல்வி வேண்டும். ஆகவே துன்பத்தை தவிர்ப்பதற்கும் இன்பத்தை உறுதி செய்வதற்கும் அடிப்படை கல்வி. அதனாலதான் இந்த பரமன் என்று சொல்லக்கூடிய மேலானவன் என்றும் இன்பத்தினுக்கு உரியவன். அவனை நீங்கள் அடைதற்கும் அவனது அருளை பெறுதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அதை பெறுதற்கு உரியதாகிய கல்வியை கற்றாக வேண்டும். இது அடிப்படை. அதனால முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறு, முழுமையுமாக இறைவனது அருளை பெறுவதற்காக நாம இந்த உலகிலே வாழுங்காலத்து கற்று அறிதல் உண்டு. அதை விட ஒரு கருத்தை வேடிக்கையா சொன்னார். கிற்ற விறகில் கிளறொளி வானவர் எல்லாம் தங்களால் இயலும் என்று தங்களை தாங்களே பெரிதாக எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தேவர்கள், எங்களால் எதனையும் செய்ய முடியும், நாங்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள், எங்களால் எதனையும் செய்ய முடியும் என்று எண்ணக்கூடிய தேவர்கள் கூட கற்றால் அன்று இறைவனை உணர முடியாது. அவர்களிடம் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை மிக்க ஆற்றலினை கொண்டு அவர்கள் அரிய பல சாதனைகளை செய்யலாமே ஒழிய அவர்களால் இறைவனை கல்லாது அறிய முடியாது. இதுக்குத்தான் மிகச்சிறந்த ஒரு கதையை நாம் சொல்லுவோம். பழைய காலத்துல தாரகாவனம்னு ஒரு வனம் இருந்தது. அந்த வனத்துல பல ரிஷிகள் தங்கள் துணைவியர்களோடு வாழ்ந்து வானப்பிரஸ்த நிலையில அரிய பல தவங்கள் செய்து சிவம் என்கின்ற ஒன்றை உணர்ந்தார்கள். இந்த சிவம் என்கின்ற ஒன்றை உணர்ந்ததினால் தாங்களே சிவமாகி போனோம் என்று எண்ணினார்கள். உணருதல் என்பது வேறு, உணருவதற்கு உண்டான பொருளாய் நிற்றல் என்பது வேறு. 2த்துக்கும் வேறுபாடு தெரியும். இனிப்பு சுவையை உங்களால் உணர முடியும். எதன் மூலமாக? இனிப்பதற்கு உண்டான பொருளை வாயில இட்டு கொண்டதன் பின் இனிப்பை உணர முடியும். ஆனால் அந்த இனிப்பினை தரத்தக்க பொருளாக நீங்கள் மாற முடியாது.
சர்க்கரையை நீங்கள் உண்டு இனிப்பு சுவையை உணர முடியும். ஆனால் எக்காலமும் நீங்கள் சர்க்கரையாக மாற முடியாது. இது தெரிஞ்சுக்கணும். பரமனை நாம் உணர முடியும், உணர்ந்ததினால் நாம் பரமனாக முடியாது. பரமனாதல் என்பது வேறு, பரமனை உணருதல் என்பது வேறு. இந்த வேறுபாட்டை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த தாரகாவனத்துல இருந்த முனிவர்கள் பரமனை உணர்ந்தார்கள். ஆனால் தவறாக என்ன நினைத்து விட்டார்கள்? தாங்களே பரமனாகி விட்டோம்னு நினைத்தார்கள். அப்படி எண்ணியவர்களினுடைய அறியாமையை நீக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த வனத்தினுக்கு வருகிறான். அங்க இருக்கக்கூடிய வனத்து முனிவர்களுக்கும் இவனுக்கும் இடையே போராட்டங்கள் நிகழுகின்றன. அந்த நிகழ்வினால்தான் இறைவனிடம் ஒவ்வொரு விதமான பொருள்கள் வந்து சேருகின்றன. இறுதியில அந்த தாரகாவனத்துல தோன்றின அறியாமை என்கின்ற, அஞ்ஞானம் என்கின்ற அபஸ்மாரத்தை தன் காலில் அழுத்தி காலை தூக்குறான். அப்பொழுதுதான் இறைவனினுடைய பரத்துவம் எல்லோருக்கும் புரிகிறது. ஆகவே சிவம் என்கின்ற ஒன்றினை எல்லோரும் உணர முடியும். உரிய முயற்சியில ஈடுபட்டால் அதற்கே கல்வி தேவை. அந்த கல்வியினை கொண்டு சிவனை உணரலாமே அன்றி சிவமாக மாறுதல் என்பது அவன் அருளலாம். ஆகவே நாம் உணர்ந்தவைகளை எல்லாம் அவைகளாக நாம் மாறுவோம் என்று எண்ணுதல் அறியாமை. முடியாது, எப்பொழுதும் முடியாது. அதனாலதான் இந்த தேவர்கள் கூட தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலினால் எதனையும் நாங்கள் செய்ய வல்லோம் என்று எண்ணினாலும் அவர்களால் சிவமாக ஆக முடியாது. அவர்களுள் யாரேனும் ஒருவர் சிவமாக ஆக வேண்டும் என்றால் சிவம் பற்றின கற்றலை முற்றிலுமாக செய்து அதன் வழி நின்று அவன் அருள் பெற்று சிவமானார். இது ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம். எனக்கு நான் கற்றன்றதை விட வேற விதமா சொல்லணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு தமிழ் பிச்சை இட்ட கல்லூரி தர்மயாதீனம். நான் அண்மை காலத்துல ஒரு விழாவில் பேச போகின்ற பொழுது எனக்கு கற்பித்த ஆசிரியரின் மகனார் அங்கு வந்திருந்தார். அவரை என்னுடைய துணைவியாருக்கும் அருகில் இருந்த நண்பருக்கும் அறிமுகப்படுத்திட்டு அப்பொழுது அதே தான் சொன்னேன். இன்னாரினுடைய தந்தையார் எனக்கு ஆசிரியராக இருந்தார். அவர் மகன் முன்னே நான் பேசுவதற்கு பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அவரால் இடப்பட்ட பிச்சை தான் இன்று என்னாலும் ஏதோ பேச முடிகிறது என்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, கற்ற காலத்துல அவர்கள் எந்த விதமான தடையின்றி கேட்ட பொழுது தங்களிடம் உண்டான அந்த செல்வத்தை வற்றாது கொடுத்துகளின் அது ஒரு பெரிய என்ன சொல்லலாம், பேருன்னு தான் சொல்லணும். இந்த பிறவியில பெற்று இருக்கக்கூடிய பேருன்னா அந்த கல்வி புலத்துல கற்றது, அவ்வாறு கற்பதற்கு துணையாய் நின்ற பெருமாசிரிய பெரும் அவர்களால் கொடுக்கப்பட்டது. ஏன்னு கேட்டா, அந்த தர்மபுர ஆதீனத்துல வாழ்ந்த அந்த ஆதீனத்தின் தலைவராக இருந்தவர் மாசிலாமணி தேசிகர்னு ஒருவர். அந்த ஆதீனங்களை பண்டார சந்நிதிகள்னு சொல்லக்கூடிய மரபு உண்டு. இந்த பண்டாரம்ன்ற சொல்ல நாம ரொம்ப தவறுதலா கையாண்டுட்டோம்.
பண்டாரம்ன்ற சொல்லுக்கே என்ன பொருள்னா, ஆங்கிலத்துல சொல்லணும்னா ட்ரெஷரின்னு பேர். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் செல்வங்களை, நிதி ஆதாரங்களை, உங்கள் நாட்டிலே விளையக்கூடிய விளைந்த செல்வங்களை சேமித்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பண்டாரம்னு பேர். அதுதான் பின்னாடி கிராமங்கள்ல எல்லாம் பஞ்சாரம்னு ஆயிப்போச்சு. இந்த கோழி குஞ்சுகளை எல்லாம் இந்த பஞ்சாரத்துக்குள்ள வைத்து மூடியிருப்பார்கள், தப்பிக்க கூடாது. இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் சோழர்கள் காலத்திலெல்லாம் பொன் காசுகளை சேகரிக்கக்கூடிய அரசு நிறுவனத்துக்கு பேரு தன பண்டாரம்னு பேர். ட்ரெஷரி, அதற்கு உண்டான அதிகாரி தனாதிகாரி. அதே போல நாட்டில் விளையக்கூடிய பொருளை பாதுகாப்பாக அரசு சேர்த்து வைக்கும். அது சேர்த்து வைக்கக்கூடிய இடம் கோவில்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த விளைபொருளை முறையாக பெற்று அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் தானிய பண்டாரம்னு பேர். அதுக்கு ஒரு தனி அதிகாரி உண்டு. ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த சொல்ல நாம தவறுதலா கையாண்டுட்டோம். அப்ப இந்த ஆதீனத்துல இருக்கிறவர் யாருன்னாக்க, ஞானம் என்கின்ற பெரும் செல்வத்தை தன்னகம் வைத்து வரக்கூடிய அடியவர்களுக்கு ஞான வழியை, ஞான முதலை தரக்கூடியவர்கள். அதனால் அவர்களுக்கு பேரு பண்டார சந்நிதிகள்னு பேர். அதுல மூன்றாவது சன்னிதானமாக விளங்கியவர் மாசிலாமணி தேசிகர். அவர் யாருன்னா, பின்னாளில் மிகப்பெரிய அளவில் தமிழ் இலக்கியங்களுக்கு தொண்டு செய்த குமரகுருபரனுடைய குரு. குமரகுருபரர் ஒரு இடத்துல அழகாக அந்த தான் பெற்ற ஞானத்தினுக்கு அவனை தந்த அந்த பண்டார சந்நிதியாகிய மாசிலாமணி தேசிகரை முன்வைத்து பண்டார மும்மணி கோவைன்னு ஒரு நூலை எழுதியிருக்கார். வாய்ப்பு இருந்தா படிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒரு இடத்துல சொல்லுவார், நான் என் ஞானாசிரியனை காண சென்றேன், என்னுடைய ஜீவனுள் ஒரு மாத்திரை குறைந்ததுன்னு. எவ்வளவு பெரிய உன்னத தத்துவம்னு யாருக்கும் புரியல. தமிழ்ல ஜீவன் என்பதை சீவன் எழுதும். ஜா ஒலி தமிழ் ஒலி இல்லை, ஆகவே சகர ஒலி போட்டுதான் எழுதுவோம். சீவன் தனக்கு உண்டான ஞானாசிரியனை பார்த்த உடனே தன்னுள் ஒரு மாத்திரை குறைந்ததுன்னு. சீவன்ல ஒரு மாத்திரை நெடில் குறிலா மாறிச்சுன்னா சிவன்னு மாறும். அப்ப நான் என் ஞானாசிரியனை பார்த்து நான் சிவமயமானேன்னு எழுதினர். அப்ப இந்த ஞானத்தை தரவல்ல ஆசிரியன் கற்றதினால் சிவனை உணர்ந்து, தான் உணர்ந்த சிவனை தனக்கு மாணாக்கனாய் வரக்கூடியவர்களுக்கு கற்பித்து அவர்களையும் சிவனாக்குகிறார். அப்போ தானாக எல்லாம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட கற்கவில்லை என்றால் சிவனை உணர முடியாது. கல்வி ஒன்று மட்டும்தான் சிவனை உணருவதற்கு வாய்ப்பளிக்கும். கற்றல் என்பதுதான் ஒருவனை நல்ல முறையிலே இறைவன் மாட்டு கொண்டு சேர்க்கும். இத பல இடங்கள்ல சொன்னா எல்லோரும் ஏற்றுக்கொள்வதே. கல்வி என்பது நீங்கள் கற்கக்கூடிய கல்வி எதுவாயினும் அந்த கல்வி எப்பொழுது உங்களுள் ஒரு நிறைவை, முழுமையை தருகிறதோ அதுதான் கற்றலின் பயன். அந்த நிறைவும் முழுமையும் தான் சிவன். அதை ஞாபகம் வச்சு. ஆகவே இந்த கற்றல் என்பது தன்னிச்சையாக தானே பெற முடியுமானா முடியாது. அறிதலை தன்னிச்சையாக பெறலாம்.
ஞானத்தை தன்னிச்சையாக பெற முடியாது. கடினம், முடியாதுதான், நடக்கவே நடக்காதுன்னு உறுதியா சொல்லலாம். என்ன காரணம்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூரிய ஒளி வெப்பம் மிகுந்ததுதான், அது எரிக்கும் ஆற்றலை உடையதுதான். ஆனால் நாம் வீதியில செல்லுகின்ற பொழுது அந்த வெப்பம் நம்மை எரிப்பதில்லை. மாறாக அந்த சூரிய வெப்பத்தினுக்கும் எரிக்கப்படக்கூடிய பொருளுக்கும் இடையில ஒரு பூத கண்ணாடியை கொண்டு போய் வையுங்க, மேக்னிஃபையிங் லென்ஸ். அந்த சூரிய ஒளியை வாங்கி முறையாக குவித்து அந்த பொருள் மேல முழுமையுமான ஆற்றலோடு வெப்பம் படுமாறு செய்ய அது பற்றி எரியும். அதுபோல ஞானம் சூரியனை போல் பறந்திருக்கிறது. பெற வேண்டிய நாம் எரிக்கப்பட வேண்டிய பொருள் போல் இருக்கிறோம். ஞானாசிரியன் என்கின்ற ஒரு பூத கண்ணாடி ஊடகமாக வந்தாலன்றி ஞானத்தை பெற முடியாது. அதனாலதான் கற்றல் அடிப்படை. கல்வியினுடைய அடிப்படையே ஒன்றை அறிதல் அல்ல, ஒன்றின் மாட்டு உண்டான அறியாமையை தெளிதல். அறிதல் வேற, தெளிதல் வேற. அறிதல் என்பது அன்றைய நிலைக்கு தேவையானது, தெளிதல் என்பது என்றென்றும் தேவையாய் இருப்பது. அதனால நமக்கு அறிவு அன்றைய பொழுதை ஆக்கி கொடுக்கும், தெளிவு வாழ்நாளையே விளக்கி கொடுக்கும். ஆகவே தெளிவினை பெறுதற்கு கற்றல் உண்டு, அறிவினை பெறுதற்கு பயிற்சி இருந்தால். அன்றைக்கே இந்த திருமந்திரத்தை நடத்த தொடங்கும் போது நான் என்ன சொன்னேன்? திருமந்திரத்தை நான் அறிந்த வகையில சொல்லுகிறேன்னு தான் சொன்னேன். அதனை தெளிந்த நிலையில உங்களுக்கு விளக்குகிறேன்னு நான் எந்த இடத்திலும் வாக்கு கொடுக்கல. ஏனென்றால் இவைகளை அறிதல் வேறு, திருமந்திரத்தை அறிதல் வேறு. பாடு பொருள், அதில் பயின்று வரக்கூடிய சொல், அதில் கையாளப்பட்ட உவமை, அணி, பாடு பொருளின் முடிவு, இதெல்லாம் அறிந்து சொல்லிடலாம். இவைகளின் கண் உண்டான பொருளை தெளிந்து சொல்லுதல் என்றால் நான் இத முழுமையுமாக முறையாக ஒரு ஞானாசிரியனிடம் பாடம் கேட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் முடியாது. இதெல்லாம் மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. இப்போ அறிதலுக்கும் ஞானத்திற்கும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும். நாம எவ்வளவு அறிதலை கொண்டு மயங்கி கிடக்கிறோம், ஞானியர்கள் தாங்கள் கொண்ட ஞானத்தினால எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள்னு பாருங்க. காஞ்சியில வாழ்ந்த பரமாச்சாரியாரிடம் ஒருவர் ஒரு நாள் ரொம்ப மன வருத்தத்தோட போய் நின்றார். என்ன அப்படின்னு அவர் கேட்டார். இல்ல, இன்றைக்கு ஒரு செய்தித்தாள்ல ராமாயணத்தை பற்றியும் ராமனை பற்றியும் ஒரு கருத்து வந்தது. அதை படித்ததிலிருந்து மனது சற்று வருத்தம் அளிக்க. என்ன படிச்சேன்னு? ஒன்றுமில்லை, ராமன் மீது பக்தி செலுத்துங்கள், உங்களுடைய வேண்டுகோள்களை எல்லாம் ராமனிடம் சென்று சொல்லுங்கள், அவன் கேட்டு உங்களுக்கு உதவுவான் என்று எல்லோரும் சொல்லுகிறீர்களே. ராமன் இருந்த காட்டிலிருந்து தானே சீதையை ராவணன் எடுத்து சென்றான். அப்போ அந்த சீதை தனக்கு உண்டான ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ராமா ராமா என்றாள் அல்லவா? அப்பொழுது ராமனுக்கு அது காதில் விழவில்லையா? ஏன் சீதையை காப்பாற்றவில்லை? ஒரே இடத்தில் இருந்து அலறக்கூடிய சீதையின் குரல் கேட்க இயலாத ராமனுக்கு உங்களால் கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை மட்டும் எவ்வாறு கேட்டு அருள் புரிய முடியும் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதை கற்றதிலிருந்து எனக்கு, அதை படித்ததிலிருந்து எனக்கு சற்று வருத்தம். இதை கேட்ட உடனே பெரியவர் சிரிக்க ஆரம்பித்தார். இதுல என்ன குழப்பம் இருக்கிறது?
நீ ராமாயணத்தில் வால்மீகியாக நடிக்கிறாய். உன்னால் பேணப்படக்கூடிய லவகுச்சர்கள் அதில் நடிக்கிறார்கள். அந்த லவகுச்சர்களினது உண்மையான வேடமிட்டு இருக்கக்கூடிய அவர்களினது உண்மையான தகப்பன் ராமனாக நடிக்கிறான். ஒரு காட்சியில வால்மீகி கேட்கிறார் ராமனை பார்த்து, ராமா, இந்த சிறார்கள் யார் என்று தெரியுமான்னு. ஏன் வால்மீகியாக வேடமிட்டவருக்கு தெரியாதா இந்த சிறார்கள் இருவரும் இந்த ராமனாக வேடமிட்டவரினுடைய பிள்ளைகள் என்று? அதே போல தன்னுடைய பிள்ளைகள் தான் லவகுசர்களாக வேடமிட்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்த தந்தையாக இருக்கக்கூடிய ராமனாக வேடம் தரித்ததினால் யார் இவர்கள்னு கேட்கிறானே, பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் சிரிக்கிறார்களா? என்னை அப்பாக்கே புள்ள தெரியலன்னு யாரும் சிரிக்கிறார்கள். இது நாடகம். இங்கு உண்மையான தந்தையும் மகனுமாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் இது யார் என்று கேட்கத்தான் வேண்டும். அதே போல் ராமாயணத்துல ராமன் மானுடனாக தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய சர்வயஜ்ய நிலையையும் விட்டு விலகி மனிதனாக இருந்தான். ஆகவே மானுட நிலையில இருந்த சீதையின் குரல் அவனுக்கு கேட்காது. அவன் தெய்வமான ராமனாக இருந்தால் நாம் கேட்கக்கூடிய எல்லாவற்றினுக்கும் அவன் விடை தரும். அப்போ அறிவு என்பது முன்னர் சொன்னது போல ராமனை அறியாமல் அவன் ஏன் சீதைக்கு உதவவில்லை என்று கேட்பது. ஞானம் என்பது ராமன் அவதார நோக்கினுக்கு உட்பட்டு அவ்வாறு செயல்பட்டான், தெய்வ நோக்கில் இருக்கக்கூடிய நிலையில் அவன் வேறுபாடு உடையவன் விளங்கி கொண்டு புரிந்து கொள்ளுதல் ஞானம். இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாது யாருக்கும். நம்மால் அறியப்பட்டன எல்லாம் ஞானம் அன்று. ஞாபகம் வச்சு, நம்மால் அறியப்பட்டன எல்லாம் அறிவு. அறிவு ஞானம் ஆகாது. ஞானத்தின் கூறாக அறிவு இருக்கும், ஆனால் அறிவின் கூறாக ஞானம் இருக்காது. ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் அறிஞர்களே, ஆனால் அறிஞர்கள் எல்லாம் ஞானவான்களாக கருத முடியாது, கருதக்கூடாது. ஆகவே நம்முடைய இந்திய துணைக்கண்டத்துல கல்வி என்பது ஞானத்தை பெற வல்லது. கல்வி என்பது ஞானத்தை அறிய வல்லது. கற்றலை கொண்டு ஞானம் பெற வேண்டும் என்பது இலக்கே ஒழிய கற்றலை கொண்டு அறிவு பெறுதல் என்பது உலகியல் வாழ்க்கைக்கு பொருத்தமானது. அதனால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், இங்கு திருமந்திரம் கற்றலை முன்னிறுத்தவில்லை. கற்றலின் வழி நீ எல்லா காலத்தும் இருக்கக்கூடிய ஞானத்தை பெறுவதற்கு வழிகோலுகிறது. அததான் அவர் கற்றல்னு எடுக்கிறார். கல்வி என்பது ஒரு தொடர் பயணத்துல முடிவான இருக்கக்கூடிய இலக்கு ஞானம். எத்தனையோ பேர் வழியில இறங்கி போயிடலாம். அங்கு வழியில் இறங்குதல் என்பது அவர்கள் காலம் முடிந்து போகுது. ஒரு சிலரே தொடர்ந்து ஞானத்தை அடைவதற்கு முயலுகிறார். இது ஒரு தொடர் ஓட்டம் தான். இதை புரிந்து கொண்டு விட்டோம்னா உலகியல் வாழ்க்கைக்கு அறிவு இருந்தால் போதும். மேலானது ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால், மேம்பட்ட நிலையிலே நீங்கள் ஒரு நிறைவு அடைய வேண்டும் என்றால் ஞானம் அடைய வேண்டும். அதுக்குதான் கடைசி வரிய சொன்னார், கற்றவர் பேரின்பம் உற்று நின்றார். உங்களினுடைய கற்றல் ஞானமாக மாற்றம் பெற்று நிலையான இன்பத்தை தரக்கூடியதாக இருந்தால்தான் அது ஞானம். அதை தரக்கூடிய அளவுல கல்வி இருக்கும். உலக இன்பங்களையும் உலக தேவைகளை அனுபவிப்பதற்காகவும் உருவானது கற்றல். சொல்றோம் இல்லையா, மெட்டீரியலிசம் இல்லையா, பொருள் முதல் வாதம். உலகியல் பொருளை
துய்ப்பதற்காக நாம கற்றல் என்பது இந்த உலகத்துல வாழறதுக்கு பயன்படும். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதை பெற்று நாம பிரச்சனை இல்லாமல் வாழுதற்கு பயன்படும். இந்த உலக வாழ்க்கையை வாழுவதற்கா நாம வந்தோம், வாழவும் வேண்டும், மேலாக மேற்தகுதியை அடையவும் வேண்டும். அறிவு நமக்கு உண்டான இருப்பை காட்டும். நாம் கொண்டுள்ள ஞானம் நமக்கு உண்டான வாழ்வை காட்டும். இருப்பு என்பது ஆங்கிலத்துல சர்வைவல். அறிவினால் நீங்கள் சர்வைவ் ஆகலாம். ஞானம் இருந்தால் தான் வாழ முடியும். நாம எல்லோரும் இருக்கிறோம். We are all surviving in this world. No one is living. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏதாவது உபாதை இல்லாமல் இருக்கா? உபாதை இல்லாமல் இல்ல, உபாதைகளுக்கு உள்ளாக தான் நம்ம உடலும் வாழ்க்கையுமே இருக்கு. எவ்வளவு மோசம் பாருங்க. உலகியல் இன்பங்களினால் நாம பிணைக்கப்படுகிறோம். அதனுக்கு உண்டான நிலையில நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம். அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அது இல்ல வாழ்க்கை. நாம ஏதோ இந்த உலகிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். மரம், செடி, கொடி, விலங்குகள் இருப்பது போல் மனிதர்களாக நாம் இருக்கிறோம். நம்ம வாழுதற்கு உண்டான முயற்சியில இறங்கல. வாழுதல் என்பது பெரியதோர் நிலை. அதனாலதான் வள்ளுவர் எழுதினார், வாழ்வாங்கு வாழ்பவன். வாழ்க்கை என்பது என்ன என்று புரிந்து அதன்படி அதனை அடைதற்கு உண்டான முயற்சியில ஈடுபட்டு வாழ்வாங்கு இந்த உலகிலே வாழ்ந்தாய் என்றால் வாழ்ந்ததன் பின் வானுரையும் தெய்வத்துள் வைக்கும். உனக்கு இந்த உலக வாழ்க்கை முடிந்ததன் பின் நீ வானத்திலே ஒரு தெய்வமாக இருப்பாய். அதனால நாம் கற்கக்கூடிய கல்வி நமக்கு மேலான ஞானத்தை தர வல்லதா இருக்க வேண்டும். மேலான பொருளை தருவதற்கு உண்டான ஒரு வழிமுறையாக இருந்துவிடக் கூடாது. அடுத்து, கடல் உடையான் மலையான் ஐந்து பூதத்து உடல் உடையான் பல ஊழிதொரு ஊழி அடல் விடையேறும் அமரர்கள் நாதன் இடமுடையார் நெஞ்சத்தில் இருந்தானே. ரொம்ப அழகான இடம். இறைவன் எங்கு இருக்கிறான்? இத பல பேர் கேள்வி கேட்டிருக்கிறார். இறைவன் எங்கு இருக்கிறான்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான விளக்கம். இதே திருமந்திரம் சொல்லுகிறது, இறைவன் எங்கு இருக்கிறான்? உன்னுள் இருக்கிறான். எப்படி என்னுள் இருக்கிறான்னு கேட்கின்ற பொழுது ரொம்ப அழகா சொல்லுகிறார். உன்னுடைய உள்ளத்துலதான் அவன் இருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே, தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். தாய்மானவர் பேசினார், நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. என்னுள் இருந்து என்னை இயக்குபவன் அவனே ஏகாந்த பெருவெளியில் இருக்கக்கூடியவன். இதெல்லாம் ஏன் சொன்னார்கள்னா, நாம எல்லோருமே கற்ற அறிவை கொண்டு புறத்தே சிலவற்றை தேடுகிறோம். நாம் கொண்ட ஞானத்தினால் அகத்தே நம்மை தேடினோம் என்றால் அதுவே இறைன்னு பொருள். பிற்காலத்துல ஒரு திரைப்பட பாட்டுல கூட வரும், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கக்கூடிய இடம் நம்முள் என்று தெரியாமல், அதனால்தான் அவனுக்கு கடவுள்னு பேரு. உள்கிடப்பவன், நம்முள்ளே இருந்து நம்மை இயக்குபவன். இத தெரியாம வெளியே தேடிக்கொண்டே போகும்.
அவனை மலையில பார்க்கிறோம், கடல்ல பார்க்கிறோம். நாவுக்கரசர் கேட்கிறார், கங்கை ஆடிலின் என், காவிரி ஆடிலின் என், பொங்கு மாத ஓத நீர்க்கடல் ஆடிலின் என். இங்கெல்லாம் போய் கடவுள் இருக்கான்னு அங்கெல்லாம் போய் குளிக்கிறதுல என்ன பயன்? இமயமலையில போய் தேடுறோம், கங்கையில போய் முழுகிறோம், காவிரியில போய் முழுகிறோம். ஆடி அமாவாசை என்றால் கடல்ல போய் முழுகுவதுதான் புண்ணியம்னு நினைக்கிறோம். நாவுக்கரசர் கேட்டார், இதில் எல்லாமா இறைவன் இருக்கிறான்? எங்கும் ஈசன் எனாதவர்க்கு என்றும் ஈசன் இல்லையே. அவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்கின்ற உண்மை தத்துவம் உனக்கு தெரியவில்லை என்றால் அவனை நீ உணர முடியாது. அதனாலதான் இங்க கேட்கிறார், கடல் உடையான், அவன் கடலாக இருக்கிறான், சரி இருக்கட்டும். மலையான், மலைகளாக அவன் இருக்கிறான், இருக்கட்டும். ஐம்பூதத்து உடல் உடையான், பஞ்சபூதங்களே தனது உடலாக கொண்டிருக்கிறான், இருக்கட்டுமே. அதனால் நமக்கு என்ன? பல ஊழிதொரும் ஊழி அடல் விடையேன், யுகங்கள் யுகங்களாக அவன் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவனாய் ஆற்றல் மிகுந்த காளையின் மீது ஏறி வருகிறான். அவன் தேவர்களுக்கு நாதன், அமரர்கள் நாதன். என்ன தகுதி வேண்டுமானாலும் அவனுக்கு இருக்கட்டும். அப்படிப்பட்டவன் நீ முதல்ல எங்க நினைக்கணும்? இடமுடையார் நெஞ்சத்தில். அவன் உரிய இடமாக என் நெஞ்சத்தில் இருக்கிறான்னு ஒவ்வொருவரும் உணரும். நெஞ்சத்தில் இடமுடையான், அவன் நம் உள்ளே இருக்கிறான் என்கின்ற அறிவை கொடுப்பது நமக்கு உண்டான கல்வி, நமக்கு உண்டான கற்றல். அவ்வாறு உள்ளே உள்ளவனை நம் ஞானத்தால் உணர வேண்டும். கற்றல் ஞானத்தை பெறுதற்கு வழிகாட்டும். அந்த ஞானத்தினால் நம்முள் இருக்கக்கூடிய நாதனை நாம் காணலாம். வேதம் வாக்கியமே அதுதான், அகம் பிரம்மாஸ்மி. வேற எங்கேயும் தேட வேண்டாம். வேதத்தின் சாரே அதுதான். மகா வாக்கியம், 4 வேதங்களுக்கு 4 மகா வாக்கியம் உண்டு. இதுல மிகச்சிறந்த மகா வாக்கியம் ஒன்று சத்தியம் நித்தியம், அதுவே பேரானந்தம். அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி. எது சத்தியமோ அதுவே பிரம்மம், அது உன்னுள்ளே இருக்கிறது, வெளியே தேடாத. இந்த மாதிரியான மேலான தத்துவத்தை நமக்கு தர வல்லது எது என்றால் நாம் கற்கக்கூடிய கல்வி. கல்வி நமக்கு ஞானத்தை தரத்தக்கதாய் இருந்தால்தான் கல்வி. ஞானத்தினுக்கு மாறாக பல தவறானவற்றை தருவதாக இருந்தால் அது கல்வி அல்ல. ஒன்ற வேண்டாம், வீதிகள்ல நடந்து கொண்டு இருக்கிறோம், ஏதாகிலும் ஒரு சிறு தவறு செஞ்சிட்டோம்னா நடக்கக்கூடிய பாதையில பின்னர் வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது இடர்பாடா இருந்தா என்ன கேட்கிறார்கள்? எல்லோரும் நம்மளை பார்த்து, நீ எல்லாம் படிச்சவனா சார்? முதல் கேள்வி அது. அப்ப கற்றல் என்பது உன்னை சமூகத்தில் தக அமைத்துக் கொள்ளக்கூடிய கருவியாக இருக்கிறது. அந்த தக அமைப்பினை நீ பெற்றதன் பிறகு மற்றவர்களுக்கு உதவக்கூடியவனாய் நீ மாறக்கூடிய ஞானம் உன்னுள் தோன்றினால் நீ சிவனை உணர்ந்தவனாக. இதுதான் அடிப்படை. ஆகவே நம்முடைய கல்வி நம்மை வலுப்படுத்தும். நாம் கொண்ட வலுவினால் நம்மை சார்ந்தவர்களை நாம் வலுப்படுத்தினால் அது நம்முடைய ஞானம். ஆகவே ஞானம் என்பது நிரந்தரம். கல்வி காலத்தின் தேவைக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும். ஞானம் மாறாது. கல்வி தேவைக்கு ஏற்றாற்போல் மாற்றம் உடையது. தேவை கருதி சிலவற்றை கற்கலாம், சிலவற்றை கற்காமல் விடலாம். ஞானம் அவ்வாறு அல்ல. அது என்றும் இருப்பது, எல்லா காலத்தினுக்கும் உரியது, மாற்றம் இல்லாதது. அது ஒன்றே நித்தியம். ஆகவே ஞானத்தினை அவ்வாறு என்றும் நித்தியமாய் உண்டான ஞானத்தை அடைவதற்கு கல்வி, கற்றல் என்பன அதற்கு உரிய பாதையை காட்டும். அவ்வளவுதான்.
எப்படி நாம வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வெளியூர் செல்ல வேண்டும்னா நெடுஞ்சாலைக்கு வந்த உடனே திருச்சி 360 கிலோமீட்டர் ஒரு பலகை காட்டும். அந்த பலகை என்பது கற்றலினுடைய வழிகாட்டல், அவ்வளவுதான். பயணப்பட்டு திருச்சி என்கின்ற இலக்கை அடைய வேண்டியது ஞானத்தின் எல்லை, அவ்வளவு. அந்த பலகையோ பாதையோ ஞானமாகி விடாது. பயணிக்கப்படக்கூடிய நாம் பெறக்கூடிய அறிவு, அதனால் மேற்கொள்ளக்கூடிய பயணம், அதனால் இலக்கை அடைந்தது, அதன் பிறகு நம்முள் ஏற்படக்கூடிய நிறைவுக்கு பேரு ஞானம். அதுதான் அடிப்படை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், படித்தால் அறிவு வளரும், ஞானம் வளராது. ஏன்னா நாட்டுல இன்னைக்கு பெருமளவு அயோக்கியத்தனம் பண்றவன் அத்தனை பேரும் படிச்சவன் தான். யோசிச்சு பாருங்க. அத்துணை அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவர்களும் படிச்சவன் தான். ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஒரு வழக்கு வந்த உடனே தெரிந்து கொள்ள முடியாதா? நம்மிடம் இந்த வழக்கை கொண்டு வந்தவன் யோக்கியமானவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியாதா? தெரிந்து கொண்டதன் பின் அவனிடம் தவறு இருக்கிறது என்று தெரிந்ததன் பின்னும் தன்னுடைய சட்ட ஞானத்தாலும் சட்ட அறிவினாலும் அவனை காப்பாற்ற முடியும்னு போறோம் இல்லையா? இந்த தவறை செய்யற இதுல கேட்டா ஒரு எத்திக்ஸ். என்ன எத்திக்ஸ்? எந்த ஒரு வழக்கறிஞரும் தன்னிடம் வரக்கூடிய கட்சிக்காரனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவில் வாதிடுதல் என்பதுதான் தொழில் தர்மம். தொழில் தர்மம் என்பது வேறு, நிலைத்திருக்கக்கூடிய தர்மம்ன்றது வேறு. எல்லோரும் அந்த நிலைத்திருக்கக்கூடிய தர்மத்தை நோக்கி செயல்பட தொடங்கினோன்னா வேடிக்கை தெரியுமா? நாட்டுல வழக்கு மன்றம் வேண்டாம், நீதிமன்றம் வேண்டாம், சிறைச்சாலை வேண்டாம், காவலர்கள் வேண்டாம். இங்க யாரும் எந்த நிலையிலும் அவரவர் வேலையை பார்ப்பதில்லை. யாரும் பிறரினுடைய பொருளின் மீதோ பிறரினுடைய ஈடுபாட்டின் மீதோ எந்த விதமான தாக்குதலையும் செய்யாமல் இருந்தால் நாட்டில் எதுவுமே இருக்கு. இந்த ஞானம் வேண்டும், அவ்வளவு. இந்த அறிவு நமக்கு இருப்பதன் பயன் அடுத்தவனை அழிப்பதும் அடுத்தவனிடம் உண்டான பொருளை அபகரிப்பதும், இப்படியாக அறிவை பயன்படுத்துகிறோம். இது வீட்டுக்கு வீடு நடக்கிறது, ஊருக்கு ஊர் நடக்கிறது, நாட்டுக்கு நாடு நடக்கிறது. இதனுக்கு பின்புலத்தில் இருக்கிறவர்கள்லாம் யார் பாருங்க? மாபெரும் அறிஞர்கள், மாபெரும் அறிஞர்கள். இப்போ 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவிட்னு ஒரு நோய் வந்த பொழுது அதை பற்றின பல கதைகள் பேசப்பட்டது. அதனை அந்த கிருமிய ஒவ்வொரு நாட்டில் சோதனை சாலையில உருவாக்கி இருக்க, அதை ஒருவர் கடத்தி செல்லும் போது ஏற்பட்ட கசிவினால் அது பரவியது. சரி, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கட்டும். கேள்வி: அப்படிப்பட்ட நோயினை பரப்பக்கூடிய கிருமியை படைப்பதற்கு என்று பல நாடுகள் முதலீடு இட்டு எதற்கு இவைகளை படைக்க வேண்டும்? உன்னுடைய அறிவினது ஆற்றலை கொண்டு இந்த கிருமிகளை படைப்பதன் நோக்கம் என்ன? என்றாயிலும் ஒரு நாள் இந்த உலகத்துல உயிரிகளை கொண்டு பல நோய்களை பரப்பி மக்களை அழிக்கணும், அவ்வளவுதானே? பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இன்னைக்கு அதுதான் பெரிய அளவுல பேசப்படுகிறது. எதுக்கு? இதற்கு துணை போகக்கூடியவர்கள் யார்? முட்டாள்களா? ஒன்றுமே படிப்பு அறிவு இல்லாதவர்களா? இல்லையே. பல துறைகள்ல, உயிரியல் துறையில, நுண்ணியல் துறையில மிகப்பெரிய அளவுல உலக சாதனையை செய்த பல பட்டங்களை பெற்ற அறிவியல்வாதிகள். எதுக்கு? இந்த அறிவின் பயன் என்ன? அதே போல இயல்பியலை பற்றின அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பல புதிதான ஆயுதங்களை தயாரிக்கிறார். அட்டாமிக் பிசிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்றோம்? அந்த அட்டாமிக் பிசிக்ஸ் மூலமா அதை ஆற்றலாம்னா இல்ல அழிவினுக்கு உரிய ஆற்றலாம். இதான் அவனுடைய அறிவு. யோசித்து பாருங்கள். இந்த அழிவு சக்திகளாக விளங்கக்கூடியவர்கள் எல்லாம் அறிவில் சிறந்திருக்கக்கூடிய அறிவியலாளர்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, பிரமிக்கத்தக்க அறிவு இருக்கிறது. ஆனால் ஞானம் இல்லை.
நாம வந்ததன் பயனே, நாம் கொண்டுள்ள அறிவின் பயனே, நாம் வாழும் காலத்து நம் உலகத்தில் வாழும் மக்களுக்கு நம்மால் இயன்ற பாதுகாப்பான நன்மை தரத்தக்க வாழ்க்கையை தருதற்கு முன்வர வேண்டும்ன்ற ஞானம் இல்லை. இதான் சில பேர் மட்டும் அது போன்ற ஞானத்தை கொண்டு மானுட உலகம் பயன்படத்தக்க அளவுல பலவற்றை கண்டறிந்து இருக்கிறார்கள். பல்வேறு விதமான மருந்து. வேடிக்கை என்ன, அறிஞர்களை கொண்டு மருந்தும் கண்டறியப்படுகின்றன. அதே அறிஞர்களை கொண்டு புதிதான நோய்களை தருவதற்குண்டான நுண்ணுயிரிகளையும் படைக்கிறார்கள். நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கு பாருங்க, ஏராளம். இதுல எது சரி தவறு என்றால் நம்மால் மதிப்பீடே செய்ய முடியாத அளவினுக்கு மௌடீகத்தின் உச்சம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இது பல பேர் புரிந்து கொள்வது இல்லை. அதனாலதான் சொல்ற, இறைவனை நெஞ்சகத்தில் இடமாக கொண்டு இருந்தோம் என்றால், அந்த உண்மையான மெய்ஞானம் கைவர பெற்றோம் என்றால், நாம் இந்த உலகினுக்கு பயன் உள்ளவராய் இருப்போமே என்று இந்த உலகினுடைய இன்னலுக்கு காரணமாக இருக்க மாட்டோம். ஆகவே நம்ம அறிவினால் உலகு மேம்படுகிறது என்றால் அது ஞானம். நம்ம அறிவினால் இந்த உலகம் சீரழிகிறது என்றால் இது அறிவினால் விளைந்த கேடு. இதுல தெளிவா இருக்கணும். நம்முடைய அறிவை கொண்டு நாம ஞானவான்களாக மாற போறோமா, இல்ல நம்முடைய அறிவை கொண்டு இந்த உலக அழிவினுக்கு நாம் காரணமாக போகின்றோம்? அவ்வளவு. இந்த இரண்டு வினாக்களுக்கு உண்டான இடைவெளிதான் மனித வாழ்க்கை. இந்த இரண்டு வினாக்களின் விடைகள் தான், அந்த விடைகளுக்கு இடையே உண்டான இடைவெளிதான் மனித வாழ்க்கையாக இருக்கிறது. இதை தெளிவு பண்ணிக்கணும். ஆகவே இடமுடையார் நெஞ்சத்தில் இருந்தான். நம்முடைய மூளையினால் செயல்படுவது அறிவு, அது பயன் இல்லை. இதயத்திலிருந்து செயல்படுவது ஞானம். ஆகவே மூளை அழிவையும் தரலாம், ஞானம் ஆக்கத்தை மட்டுமே தரும். ஆகவே ஆக்கத்தை தரக்கூடிய இடம் இதயம். அந்த இதயத்துல இறைவனை கொண்டு நிறுத்த வேண்டும். அங்கங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்தானாயினும் அவனை நம் உள்ளத்தினுக்கு உரிய இடமாக கொண்டு அவனை ஏற்றோம் என்றால், அதனை பெறுவதற்காக நம் கல்வியை பயன்படுத்தினோம் என்றால் கல்வி சிறந்தது. அழகா எழுதினார் நாலடியார்ல, கல்விக்கு கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணி பல. கற்க நினைக்கின்றோம் என்றால் அதற்கு முடிவே கிடையாது. எல்லையில்லாது பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒன்று, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று கல்வி. ஆனால் அதனை முழுமையுமாக கற்பதற்கு நாம் முயன்றோம் என்றால் நம்முடைய வாழ்நாள் மிக மிக குறுகியது. இந்த குறுகிய வாழ்நாள்ல நிறைவாக ஏதாயிலும் கற்க முடியுமா என்றால், இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய நோய்கள் வேற. அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில எதையும் முறையா கற்க முடியாது. அதனாலதான் இந்த கல்வியை குறைவாக கற்றாலும் கற்றதை கொண்டு நிறைவான ஞானத்தை பெறுவதற்கு முயலது. அதுதான் அடிப்படை. இல்லை என்றால் இந்த கற்றலினால் பயன் ஏதும் இல்லை. கல்வியினுடைய பயனே உங்களுக்கு ஞானத்தை தரவல்லதாய் இருக்க வேண்டும். கல்வி என்பது ஞானம் என்ற இலக்கை உங்களுள் உருவாக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். மாறாக உலகியல் இன்பங்களை துய்ப்பதற்கு ஒரு கருவியாக கல்வி இருந்தது என்றால் அதனால் நீங்கள் பெறுவதற்கு உண்டான நன்மை ஏதொன்றும் நிரந்தரமாக இருக்காது. ஆகவே கல்வியை கொண்டு ஞானம் பெறுவதற்கு முயலுவோம். அதைத்தான் திருமந்திரம் பேசுகிறது. அந்த ஞானம் என்பதுதான் இறைவனை நம்முள்
நாம் உணருவதற்கு வழியை காட்டும், வாய்ப்பை தரும். இப்படிப்பட்ட கல்வியை யாரேனும் ஒருவனால் பெற இயலாமல் போனால் என்ன செய்வது? கற்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு உரிய பள்ளிகளிலே சென்று கற்பதற்கு நமக்கு உண்டான பொருளாதார தகுதி இல்லை. என்ன செய்யலாம்? ரொம்ப அழகா வள்ளுவர் எழுதினார். கல்விக்கு அடுத்த அதிகாரம், கேள்வி திருமந்திரமும் அதேதான். கல்விக்கு அதிகாரத்தை அடுத்த அதிகாரம் என்ன? கேள்வி கேட்டு அமைதல். ரொம்ப அழகு. வள்ளுவராவது கேள்வின்னு சொல்லி நிறுத்திட்டார். பிறரால் சொல்லப்படுவதை கேட்டுக்கொள் என்று. நம்ம இவர் என்ன சொல்றார்? கேள்வி கேட்டு அமைதல். எவைகளையெல்லாம் நல்லனவென்று நீ கேட்கிறாயோ கேட்டதை கேட்டவாறு விடாமல் அதனை உன் வாழ்க்கையிலே பொருத்தி கொண்டு அதன் வழி நஞ்ஞானம் பெறுதற்கு உன்னை அமைத்து கொள்ளுதல். இளம்பிராயத்தில் ஒரு கதை சொல்லுவார்கள். மூன்று பொம்மையை கொடுத்து அந்த பொம்மைக்கு திறந்த வாயினை கொடுத்து அந்த பொம்மைக்கு திறந்த காதினையும் கொடுத்து ஒரு குச்சியும் கொடுத்தார்கள். இந்த மூன்று பொம்மைகள்ல எது சிறந்தது? பார்ப்பதற்கெல்லாம் ஒன்று போல் திறந்த வாய், திறந்த காது, கையில ஒரு குச்சி, மூன்றும் ஒன்று போல் இருக்கிறது. உடனே அந்த குச்சிய ஒருவன் காதின் வழி நுழைத்தான். முதல் பொம்மையில அந்த குச்சி ஒரு காதில் நுழைந்து மறு காது வழியா வெளியே வந்துட்டது. இரண்டாவது பொம்மையினுடைய காதுல நுழைச்சு அந்த குச்சி அந்த இரண்டாவது பொம்மையின் வாய் வழியா வெளியே வந்தது. மூன்றாவது பொம்மையில காதின் வழி குச்சியை நுழைத்தான். அது நேராக சென்று மூளையில போய் நின்று விட்டது, வெளியே வரல. இதுபோல் கற்றறிந்த ஞானிகளினால் சொல்லப்படக்கூடிய சொற்களை ஒருவன் கேட்கின்ற பொழுது ஒரு காதுல வாங்கி மறு காதுல விடக்கூடியவனுக்கு ஞானம் வாய்க்காது. கேட்டதை உணராமல் கேட்டவாறே வெளியே சொல்லிட்டான்னா அதை ஆராயாமல் சொன்னாலும் அவனுக்கு ஞானம் கிடைக்காது. கேட்டவற்றை மனதுள் இருத்தி திருத்த முறை அவன் சிந்திக்கிறானோ அவனுக்கு ஞானம் வாய்க்கும். இதை இளம் பிராயத்துல மூன்று பொம்மைகளை வைத்து சொல்லுவார். அப்ப கல்வியின் பெருமையை பார்த்தோம். அடுத்த வகுப்புல கேள்வி கேட்டமைதலின் சிறப்பை ஆராய்வோம். நன்றி.